ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். பாரதி கோவில் வாசல்ல முன்னாடி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாருமே சந்தோஷமா தானே இருக்கிறாங்க, என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. டிஎன்ஏ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வெண்பா கழுத்துல நான் தாலி கட்டுறது கண்ணம்மாவுக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் செய்யற துரோகம் அப்படின்னு நினைக்கிறாரு. அம்மாட்ட சொல்லாம கிளம்ப இங்க இருந்து போயிருவோம், என்ன அவ கோபப்படுவா, அவளை அப்புறம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு கார்ல ஏறுறதுக்கு போறாரு. அந்த டைம்ல கரெக்டா வெண்பா வந்துடுறாங்க. என்ன பாரதி, கோவில் வாசலே நின்றுட்டு இருக்கிற, உன்னை உள்ளதானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, காரை எங்கேயாவது பார்க் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. வா பாரதி, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அப்ப இருந்து அர்ச்சகர் சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, நம்ம 2 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் வெண்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம 2 பேரும் வேற எங்கேயாச்சும் கூட போலாம், ஆனா இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் வெண்பா அப்படின்னு சொல்றாரு. 2 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்ற உனக்கு இப்ப கல்யாணம் பண்றதுல என்ன பிரச்சனை பாரதி அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்குற, என்னை ஏமாத்திராத பாரதி, கோவில் முன்னாடி நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. இப்ப நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு பாரதி கையை பிடிச்சு கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க வெண்பா. வெண்பா மனசுல நினைக்கிறாங்க, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாரதி, இருந்தாலும் உனக்கு வேற வழியே இல்லை, நீ என்னோட கழுத்துல தாலி கட்ட தான் செய்யணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. இப்போ அர்ச்சகர் வராரு. மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேக்குறாரு. இவர் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அர்ச்சகர் பாரதிட்ட சொல்றாரு, பொண்ணு கழுத்துல மாலை போடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு. பாரதி மாலையை கையில எடுத்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. வெண்பா சொல்றாங்க, மாலை போட்டு விடு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே வேகமா மாலை வாங்கி போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி பாரதியோட கழுத்துலயே மாலை போட்டு விட்டுறாங்க வெண்பா. அர்ச்சகர் பாரதிட்ட சொல்றாரு, முகூர்த்தம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, தாலியை கட்டுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு. பாரதி தாலி எடுக்காம யோசிச்சுட்டே இருக்கிறாரு. வெண்பா தாலியை கையில எடுத்து என்னோட கழுத்துல கட்டி விடு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. நேரம் போயிட்டே இருக்கு பாரதி, கையில தாலியை வச்சுட்டு எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கிற அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. அதுக்குள்ள கரெக்டா இப்போ கண்ணம்மா, சௌந்தர்யா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே கோயிலுக்குள்ள வந்துடுறாங்க. தாலியை கட்டு பாரதி அப்படின்னு வெண்பா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா கண்ணம்மா வந்துடுறாங்க. வந்து வெண்பா கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. எவ புருஷனை எவடி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க, கல்யாணம் பண்ண வந்த ஜோடியை நான் தடுத்து நிப்பாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. இவர் என்னோட புருஷன், எனக்கும் இவருக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல, கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே திருட்டு கல்யாணம் பண்ண வந்திருக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. என்னது இது திருட்டு கல்யாணமா, அது தெரியாம நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எனக்குள்ள பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் அங்கிருந்து போயிடுறாரு. கண்ணம்மா பாரதிட்ட சொல்றாங்க, நீ மட்டும் இவ கழுத்துல தாலி மட்டும் கட்டியிருந்தேன்னா உன்னோட சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீ ஜெயில களிதான் திங்கணும் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி இப்ப தாலி கட்டு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. என்ன இப்போ உனக்கு ரொம்ப பயமா இருக்கா, திருட்டு கல்யாணம் பண்ண வரும்போது உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. என்னோட கழுத்துல நீ கட்டின தாலி இருக்கும் போதே இவ்வளவு தைரியமா கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ செஞ்ச தப்பா உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பா, உன்னை மன்னிச்சு சேர்ந்து வாழலான்ற ஆசையில தான் நான் இத்தனை நாள் இந்த தாலியை கூட கலட்டாம இருந்தேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கண்ணம்மா சௌந்தர்யாட்ட சொல்றாங்க, கட்டின பொண்டாட்டி நான் மட்டும்தான் இவரை கேள்வி கேட்கணுமா, உங்க பையன் தானே இவரு, நீங்க கேளுங்க அத்த அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, ஏற்கனவே நீ வெண்பா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் வந்து அதை நான் தடுத்து நிப்பாட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அது தப்புன்னு உனக்கு ஏண்டா உரைக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கூட என்னோட பையன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சேன், ஆனா நீ எல்லாமே தெரிஞ்சுதான்டா பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்ன காரணத்துக்காக வெண்பா கழுத்துல தாலி கட்டின வந்த அப்படின்ற ரீசன் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேக்குறாங்க. வேணு சொல்றாரு, காலையில கூட நீ கான்ஃபரன்ஸ்க்கு போறேன் அப்படின்னு சொன்னதும் என்னோட பையன் வேலை வேலைன்னு ரொம்ப டென்ஷன்ல அலையிறான்னு நான் உன்னை பத்தி ரொம்ப பெருமைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ இவளை கல்யாணம் பண்றதுக்காக தான் கான்ஃபரன்ஸ்க்கு போக போறேன்னு போய் சொன்ன அப்படின்றது நினைக்கிறப்ப என்னால நம்பவே முடியலடா, நீ தான் மாலையும் கழுத்துமா இவ கழுத்துல தாலி கட்ட வரையா அப்படின்னு என்னால ஏத்துக்கவே முடியலடா அப்படின்னு சொல்றாங்க வேணு. அகிலன்மே சொல்றாரு, நீ அன்னி விஷயத்துலதான் ஏதாவது தப்பா நடந்துட்ட, மத்த எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ எல்லா விதத்திலயும் தப்பா தாண்டா இருக்கிற, எனக்கு உன்னை அண்ணன் சொல்றது வெக்கமா இருக்குடா அப்படின்னு அகிலன் சொல்றாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, நீ ஒரு விஷயம் பண்ணினேன்னா அதை கண்டிப்பா யோசிச்சுதான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீ வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் வந்திருக்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அது என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு பாரதிட்ட கேக்குறாங்க சௌந்தர்யா. பாரதி பதில் எதுவுமே சொல்லாம மௌனமா நின்றுட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.